மதமோ ஜாதியோ பார்க்குற கட்சி பிஜேபி கிடையாதுங்க. ஜாதி மத அரசியல் பண்ணவே மாட்டாங்க. இங்க எல்லாருமே மனித நேயத்துடன் அரசியல் அதிரடி காட்டுற அண்ணாமலை அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து பெசநகர் சர்ச்சுக்கு வந்து எங்க கூட சர்வீஸ் ஆராதனையில உட்கார்றாரு, மாஸ் அட்டன் பண்றாரு. அப்ப என்ன மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் தெளிவாயிடுறாங்க, பிஜேபி தான் பாதுகாப்பு அப்படின்ட்டு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஒரு மாநிலமா நாங்க வெற்றி பெற்று வரோம். மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய சாதனை, கட்சியுடைய இன்றைய நேர்காணல்ல பாஜக சிறுபான்மை அணி மாநில பொதுச் செயலாளர் ப. ஜான் பீட்டர் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். முதல்ல இந்த சிகப்பு நாடா பத்திரிகையோடைய யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். பொதுவா பிஜேபி வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? சார், இது ரொம்ப வருஷமா காங்கிரஸ், திமுக, இன்னும் ஒரு சில கட்சிலாம் பிளான் பண்ணி ஐடியா பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜகவோட பிஜேபியோட நிறுவன தலைவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் யாருன்னா டாக்டர் ஐயா வி.கே. ஜான், பாரிஸ்டர் லா. அப்போ உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிட்டு இருக்கோம். 3 முறை நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் தொடர்ந்து. பிரதமர் மாண்புமிகு உலகின் ஈடு இணையற்ற தலைவர் மோடி அவருடைய சாதனை தான் மக்கள் வந்து ஏத்துக்குன்னு தேர்தல் நேரத்துல எங்களுக்கு வந்து வாக்களிச்சுக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஜனநாயக நாட்டுல மக்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்க, நாங்க வந்துக்கிறோம். எங்களுடைய சாதனை ஒரு சிலர், குறிப்பிட்ட ஒரு சிலரால் மறைக்கப்பட்டாலும் இப்ப எல்லா இடத்துலயும் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்ததால எங்க சாதனை வந்து, அதாவது மத்திய அரசோட சாதனை வந்து நேரடியா மக்கள்கிட்ட போயிடுது. அதிலும் குறிப்பா கிறிஸ்டின், முஸ்லீம், ஜெயின், புத்த மதம் எல்லாருக்குமே, நீங்க சொல்ற மைனாரிட்டிஸ் எல்லாருக்குமே பிரதமர் மாண்புமிகு மோடி என்ன செய்யறாருன்னு தெளிவா தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லைன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வாஜ்பாய், நாங்கெல்லாம் வந்து அவரை எங்களுடைய முக்கியமான ஒரு பெரிய தலைவராக எதிர்பார்க்கிறோம் பாரத் ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய். அவர் பாத்தீங்கன்னா 96, 98, 99 3 முறை இருந்தாரு. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பாத்தீங்கன்னா 2014 நாங்க வந்து 282 சீட்டு, 2019 303 சீட்டு, 2024 கிட்டத்தட்ட 240 சீட்டு. அப்ப ஜனங்க எங்களை ஏத்துக்கினாங்க தானே அர்த்தம். நீங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓட்டை வச்சு தானே முடிவு பண்றீங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு? அவரு எங்களுக்கு கிறிஸ்துமஸ்னா வீட்டுல கூப்பிட்டு ஃபாதரை கூப்பிட்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றாரு, சர்ச்சுக்கு வராரு. இஸ்லாம் பண்டிகை வந்து அதை குறிப்பிட்ட அந்த மத தலைவரை கூப்பிட்டு வாழ்த்து சொல்றாரு, பேசுறாரு. இப்போ பிஜேபி அப்படின்னாலே மக்கள்கிட்ட ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கு. பிஜேபிக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? எத்தனை வருஷமா அந்த கட்சியில இருக்கீங்க? இன்றைய பிஜேபியோட மாநில துணைத் தலைவர் திரு சக்கரவர்த்தி அவர்கள். அவர் வந்து தேர்தல் அதிகாரியா இருந்தாரு, நிறைய பொறுப்புல இருந்தாரு. அவங்க தாத்தா வந்து சென்னை மாகாண முதல் மந்திரி. அவர் 2001 பள்ளிப்பட்டு, இப்ப திருத்தணி சட்டமன்ற தொகுதி, அப்ப வந்து வேட்பாளராக நிற்கிறப்போ நான் அவருக்கோசம் தேர்தல் களத்துல வேலை பார்த்தேன். 1000 விளக்கு தொகுதியில பாத்தீங்கன்னா போட்டோ சிவான்றது மூலமா நாங்க கட்சியோட பொறுப்புக்கு வரோம். மதிப்புக்குரிய கலைஞர் ஐயாவோ இல்ல அந்த அம்மா ஜெயலலிதாவோ இருக்கிறப்போ அரசியல் களம் வேற, இப்ப இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் களம் வேற. நீங்க பழைய அந்த டிவி விளம்பரத்துல வர மாதிரி அரக்கன் மாதிரி காட்டுறது அந்த இதெல்லாம் கிடையாது, யாருமே நம்புறது கிடையாது. நீங்க வந்து இப்ப திராவிட மாடல் அரசு பாத்தீங்கன்னா 520 கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. எத்தனை பேருக்கு என்ன நடந்திருக்கு? நேற்று கூட சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா அல்வா அரசுன்னு சொல்லி ட்ரெண்டிங் ஆகி போச்சு. ஜனங்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. எல்லாருக்கும் மகளிருக்கெல்லாம் 1000 ரூபாய் நாங்க, அந்த படிப்புக்கு காசு தரேன்னாங்க. அப்புறம் வந்து சொன்ன சாதனை எதுவுமே செய்யல. நீங்க வெளி மாவட்டம்லாம் போனீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை இருக்குது, சமூக நீதி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. இவங்க எங்க அதெல்லாம் சரிப்படுத்துறாங்க? அப்ப என்ன மாதிரி கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாம் தெளிவாயிடுறாங்க, பிஜேபி தான் பாதுகாப்பு அப்படின்ட்டு. 2வது வந்து பிஜேபியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள், அதாவது மரியாதைக்குரிய முன்னாள் மாநில தலைவர், இந்நாள் துணை ஜனாதிபதியாக இருந்தவர் சிபிஆர் அவர்களோ, இல்லை முன்னாள் கவர்னர் அமரர் ஐயா இலா கணேசன் அவர்களோ, இல்லைன்னா முன்னாள் கவர்னர் டாக்டர் தமிழிசை மேடமோ, இல்லை பாசத்துக்குரிய அண்ணன் மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களோ, இல்லை முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் பொன்னார் அண்ணாச்சியோ, இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து எச் ராஜா சார் வராரு, கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றாரு.
அரசியல் அதிரடி காட்டுற அண்ணாமலை அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து பெசநகர் சர்ச்சுக்கு வந்து எங்க கூட சர்வீஸ் ஆராதனையில உட்கார்றாரு, மாஸ் அட்டன் பண்றாரு. நயனா நாகேந்திரன் அண்ணன் அவரு அந்த ஏற்றத்தாழ்வே பார்க்கறது கிடையாது. நீங்க கமலாலயத்துல இப்ப கூட அவங்க ஊருக்காரங்க யாருன்னா வந்தா இஸ்லாம் அத்தான் மாமா அப்படிதான் பேசுறாரு. எங்க ஃபாதர் கிறிஸ்டின்ஸ்லாம் யாருன்னா வந்தா உடனே பார்த்து பேசுறாங்க. இப்போ வழக்கறிஞரை விசிகாவினர் வந்து பார் கவுன்சில்ல வச்சு அடிச்சாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் அது வந்து நீங்க வந்து ஆக்சுவலா சட்ட சம்பந்தப்பட்ட விஷயம் இது. எங்க மதத்துல வந்து முன்ன போற பிறரை நேசின்னு சொல்லிக்கிறாங்க. யாரையும் அடிக்கக்கூடாது. இது வன்முறை சம்பந்தப்பட்ட மாநிலம் கிடையாது, அமைதியான விஷயம். இது அவங்களுடைய கூட்டணி கட்சியே வந்து யாருமே இதுக்கெல்லாம் வாயை திறக்காம மௌனம் காக்குறாங்க. அப்பயே நீங்க புரிஞ்சுக்கலாம். அவரு சப்போஸ் ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு தவறு செஞ்சாரா இல்லையான்றது அந்த வீடியோ கேமரா எல்லாமே வருது. அதுல எது உண்மை பொய்ன்னு தெரியாது. நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிரபலமான வழக்கறிஞரை கேளுங்க, சட்டம் சம்பந்தப்பட்டால யாரையுமே ஃபர்ஸ்ட் அடிக்கக்கூடாது. ஓகே, புரியுதுங்களா? அதனால இது தவறு தான். அதுலயே முறைச்சு பார்த்த தட்டினாங்கன்ற சொல்ற லைன்லாம் ஏத்துக்க முடியாது. அதனால இது வந்து அவங்க கட்சியோடைய கொள்கை வேற, எங்க கட்சியோட சித்தாந்தம் கொள்கை வேற. இந்த எலெக்ஷன்ல நீங்க ஜெயிப்பீங்களா? சார் நான் தான் உங்களுக்கு டேட்டா பேஸ் சொல்லிட்டேன் சார். நாங்க கண்டிப்பா முயற்சி செய்யறோம். சாதனை எல்லாம் மக்கள் கிட்ட வந்துருக்குது நேரடியா. டிசம்பர் மாசம் வந்து டெல்லியில இருந்து 2 தேர்தல் பொறுப்பாளர் வந்துக்கிறாங்க. இங்க வந்து கட்சியோட மையக்குழுன்னு ஒண்ணு இருக்கு. மதிப்புக்குரிய பண்ணையார் நயனா நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கிறாரு. முக்கியமான தலைவர்லாம் கலந்து பேசி டெல்லியில இருந்து ஒரு பார்லிமெண்ட் போர்டு வரும், அதான் கட்சியோட உயர்மட்ட ரக குழு. இவங்கெல்லாம் பேசி கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன். 18வது லோக்சபால பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாடு கேட்டதால நான் இந்தியாவுக்கே சொல்றேன், கிட்டத்தட்ட வந்து 64 கோடி ஓட்டு வந்து பதிவாகிக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து 23 கோடி ஓட்டு கிட்ட பதிவாயிருக்கு, 36.5%. காங்கிரஸுக்கு 13 கோடி, கிட்டத்தட்ட 21%. பகுஜன் சமாஜ் அவங்களுக்கு வந்து 1.25 கோடி ஓட்டு, 2%. அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் 13 கோடியிலே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே எல்லாருமே சேர்ந்து வந்துடும் அந்த கூட்டணிலாம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, ஒரு மாநிலமா நாங்க வெற்றி பெற்று வரோம். மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய சாதனை, கட்சியோடைய நலத்திட்டம் எல்லாம் சேர சேர நீங்க அந்த மேப்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டேட்டா வரும். நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே புரியுது. அதனால ஆல்ரெடி சவுத்துல கர்நாடகால முன்னாடி இருந்தோம், ஆந்திரால வந்து கூட்டணி ஆட்சி நடக்குது. அதனால தமிழ்நாட்டிலையும் மக்கள் வந்து எல்லாரும் தெளிவாயிட்டாங்க. நான் முன்னாடியே சொன்னேன், எல்லாரும் கையிலயும் இப்ப பேப்பரு, ஸ்மார்ட் போனு, மீடியா நிறைய வந்துச்சு, சோசியல் மீடியா, தகவல் உடனே வருது. அதனால உலகின் இணையற்ற தலைவர் மாண்புமிகு மோடியோட சாதனை வந்து கண்டிப்பா மக்கள் வந்து எங்களை ஏத்துப்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதா சொல்றாங்க, அது உண்மையா இல்ல வதந்தியா? சார் அவர் வந்து முதலமைச்சர் கனவுன்னு சொல்லி பாக்குறாரு. ஓகே, எங்க கூட வந்தா பிரதமர் சாதனை ஏத்துன்னு வந்தாம அவருக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது நடக்கும். அவர் வராரா இல்லையான்றது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க ஏதோ ஒரு உத்தியோகமா கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சைக்காலஜியா. அதனால வந்தா நல்லது. ஏன்னா யார் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து வேற ஒரு தேசிய கட்சி, ஆளுங்கட்சியாக இந்தியா ஃபுல்லா ஆளுற கட்சி கூட வந்தா அவங்களுக்கு நல்லது. ஓகே, இது எல்லாருக்குமே புரியும். அதனால விஜய் அவர்கள் வந்தா நல்லதுதான், நாங்க வரவேற்போம் தான். யாருமே எப்பயுமே எலெக்ஷன் டைம்ல ஒரு கட்சி ஒரு பந்தயத்துல ஜெயிக்கணும்னு தான் நினைக்கும். யாருமே புறந்தள்ள மாட்டாங்க வேணான்னு சொல்லி. யார் வந்தாலும் நாங்க ஏத்துப்போம். நன்றி சார். நன்றிங்க.